ஹலோ गाइस இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோ எடிட்டிங்கு உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இங்கே இருக்கும். இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. ஓகே, சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 ஃபோட்டோ வந்துட்டு இந்த ஃப்ரேம் சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். நான் ஒன்று பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 ஃபோட்டோ வந்துட்டு இந்த ஃப்ரேம் சைஸில் மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டோட்டலாக 10 ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்ஸ் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த லேயர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ணும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஒன் சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த 2 லேயர்லையும் ஒரே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ஸோ இமேஜ் ஒன்ற லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்ற ஃபோல்டரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம் சைஸ் மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த 10 ஃபோட்டோவும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி கீழே உள்ள லேயர்லையும் இதே ஃபோட்டோ வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ரெட் கலர் லேயர் இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்க எல்லா ரெட் கலர் லேயர்லையும் ஒரே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்துக்கோங்க. இந்த எல்லா ரெட் கலர் லேயர்லையும் ஒரே ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஒரு ஃபோட்டோக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயரில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஆட் ஆயிரும். சேம் இதே மாதிரி மேலே உள்ள எல்லா ரெட் கலர் லேயர்லையும் இந்த ஒரே ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் மேலே உள்ள எல்லா ரெட் கலர் லேயர்ஸ்லையும் ஒரே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டைம் லைனே இந்த ஸ்டார்டிங்க்கு கொண்டு வந்துருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 2 சின்ன ஃபோட்டோஸாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வந்துருங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதோட டைமிங் பார்த்துக்கோங்க. 2.24 செகண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 சின்ன ஃபோட்டோ இருக்கும். நம்ம இப்போ 2 ஃபோட்டோ வந்துட்டு இங்கே ஃபஸ்ட் ஒரு லேயர்லையும் மேலே உள்ள ரெட் கலர் லேயர்லையும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபோட்டோ வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே உள்ள 2 லேயர்லையும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ ஒரு லேயர் 2 லேயர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது 2 ஃபோட்டோ கீழே இருக்கும். ஸோ அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த 2 லேயரில் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு அதே மாதிரி கீழே உள்ள லேயர்லையும் அதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்த 2 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 8 லேயருக்கு 8 ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ 8 ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 லேயருக்கு வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உள்ள லேயருக்கு ஸோ அதே மாதிரி மறுபடியும் அதே ஃபோட்டோ வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மறுபடியும் லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா லேயர்லையும் அதே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு 9.18 செகண்டில் ஒரு பீட் மார்க் இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு 2 ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வரும். இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ அங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதை லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ மறுபடியும் பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். மறுபடியும் 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் வரைக்கும் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு 4-5 அதாவது மொத்தமாக 4 ஃபோட்டோ வந்துட்டு கிராப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட் பண்ணிவிட்டு இப்போ கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸோ இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் லென்த்தாக விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிராப் பண்ண அந்த 2 செட் ஆஃப் ஃபோட்டோவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டைம் லைன் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ கிராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபோட்டோ அதாவது இந்த 4 ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டைம் லைனை இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இங்கே அடுத்து இருக்க அந்த 4 ஃபோட்டோவுக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கலர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதாவது 4 லேயர் வந்துட்டு இருக்கும். அதுக்கு நேராக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க 3 லேயரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 4 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே உள்ள அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பேஸ்ட் 4 லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு உங்களோட இந்த ஃபோட்டோவில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.